ஹாய், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வேத வசனம் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். படிக்கலாமா? இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். கர்த்தர் சொல்கிறாரு, நம்ம குடும்பத்தில் நம்மளை எத்தனையோ பேர் தள்ளி இருக்கலாம். பைபிளில் நீங்கள் தாவீது கதையை நீங்கள் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தாவீதை ஒரு லிஸ்ட்லேயே அவங்க வைக்கல. அவங்க தகப்பன், சொந்த தகப்பனே ஒரு சொந்த மகனை, தான் மகன் இப்படிப்பட்டவர் இருக்காருன்றதையே அவர் யார்கிட்டையுமே அறிமுகப்படுத்தலை. அவ்வளோ அவரை கேவலமாக, ஒரு ஆடு மேய்க்கிறவனா அவரை கேவலமாக நினச்சாங்க. ஆனால் கர்த்தர் நினச்ச பார்வை எப்படி, அவருடைய எண்ணம் எப்படி தெரியுமா இருந்தது? தாவீதை தான் முன்னாடி கொண்டு வந்து அபிஷேகம் பண்ண வச்சார். சாமுவேலை, நீ எழுந்து தாவீதை அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னார். யார் யாரெல்லாம் அவரை தள்ளி ஒரு கேவலமாக தாவீது ஒரு ஆடு மேய்க்கிறவன் அவங்க நினச்சாங்க. இன்னார் மகன் கூட சொல்லிக்க அவங்க வெக்கப்பட்டாங்க. ஆனால் கர்த்தர் பார்த்தீங்களா, யாரை தள்ளி வச்சாங்களோ, யாரை வேண்டான்னு ஒதுக்கி வச்சாங்களோ, வீட்டுக்குள்ளேயே சேர்க்காம அவர் எனி டைம் காட்டிலேயே இருந்து சிங்கத்தோடையும் கரடியோடையும் போராடி நிறைய காரியங்கள் ஆனவர் கர்த்தர் அவரை ட்ரெயின் பண்ணி அவர் நிறைய விஷயத்தில், அவர் யுத்தத்தில் அவர் ஜெயிச்சு, அவர் கர்த்தருடைய பார்வைக்கு ரொம்ப அழகானவராக இருந்தார் தாவீது. ஆனால் மனுஷனுடைய பார்வைக்கு நம்ம குப்பையாக தெரியலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு நம்ம வெளியேற பெற்ற பொக்கிஷம்னு சில பேருடைய மனுஷங்களுக்கு நம்மளை பற்றி தெரியாமல் இருக்கலாம். நம்மளுடைய அபிஷேகம் எப்படிப்பட்டதுன்னு மனுஷங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். என் மகன் வெளியேற பெற்ற பொக்கிஷன்னு கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க. யார் நம்மளை ஒதுக்கி வச்சாலும், யார் நம்மளை தள்ளுனாலும், யார் நம்மளை அறிமுகப்படுத்த நம்மளை வெக்கமாக அவங்க நினைக்கிறாங்களோ, ஆனால் கர்த்தர் அவங்களுக்கு முன்னாடி, அந்த ஜனங்களுக்கு முன்னாடி, அந்த சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி கர்த்தர் நம்மளை மேன்மையாக வைப்பார். அந்த ஒரு நாள் சீக்கிரமாக வரும். விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். நம்ம ஜெபிக்கலாமா? ஏசப்பா, தாவீதை எல்லாரும் ஒதுக்கி வச்சாங்க. அப்பா, அவர் காட்டில் இருந்து உங்களை நோக்கி, ஆண்டவரே ஏசப்பா தான் எனக்கு உண்மையான தெய்வம் சொல்லி உங்களை நோக்கி கூப்பிட்டுட்டு இருந்தார். ஆனால் நீங்கள் ஏற்ற காலம் வரும்போது தாவீதின் தலையை எண்ணெயால்